வாழ்க்கையை நீ முடித்து கொள்ள தீர்மானித்திருக்கிறாய். சத்துருகள் மத்தியில் நீ வெட்கப்பட்டிருக்கிறாய். நொறுங்கின இருதயத்தோடு கலங்கிய விழிகளோடு கர்த்தர் செவி கொடுக்கவில்லையே என்று நான் யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு 3 முறை முயற்சி செய்திருக்கிறாய். கர்த்தர் உன் சுமைகளை இன்று முதல் சுமக்கிறார். நீ என்னை நோக்கி பார், உன் முகம் பிரகாசிக்கப்படும். எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உயர்த்தியே தீருவேன். உன் இருக்கிற இடத்தை விட்டு ஓடிப்போக தீர்மானிக்கிறாய். கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருந்து அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் தாவீதை வனாந்தரத்திற்கு அனுப்பினேன். யாக்கோபை ஆடு மேய்ப்பதற்கு அனுப்பினேன். மோசேயை அரண்மனையை விட்டு வெளியேற்றினேன். ஆனால் நான் அவர்களோடு கூட இருந்து அதிசயங்களை காண பண்ணினேன். அந்த தேவன் உனக்குண்டு. நான் போதும் மகளே உனக்கு. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் கோணலானவைகள் எல்லாம் செம்மையாகும். உன் வழிகள் எல்லாம் திறக்கப்படும். முடிந்து போன வாழ்க்கை அல்ல, இனிதான் ஆரம்பம். எழும்பி எழும்பி நீ பிரகாசி. எழும்பி எழும்பி நீ பிரகாசி. கர்த்தர் உன்னோடு வருகின்றார். நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உனக்காய் நான் வழக்காடுவேன். கலங்கி தவிக்காதே என் மகளே. கர்த்தர் செங்கடலை பிளந்திடுவார். கர்த்தர் செங்கடலை பிளந்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கண்மலையை பிளந்த உன் கர்த்தர் என்றும் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உயர் அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். 3 பெண் குழந்தைகள் உனக்கு. உயர் அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சாவை தேடாதே, என்னை தேடு என்கிறார் கர்த்தர். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தீர்மானிக்காதே. உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு கர்த்தராகிய தேவன் இன்று வந்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் உள்ளவர். நீ கூப்பிட்டார் ஓடி வருகிற தேவன். துக்கமுண்டு வாழ்க்கையில், துன்பமுண்டு உன் இல்லத்தில். ஆனாலும் பரத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வரும்.
நீ பயப்படாதே என்கிறார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே இருக்கிறார். நானே உன் பிரச்சனைகளுக்கு பரிகாரியாகிய தேவனாகிய கர்த்தர் என்கிறார். யாத்ராகமம் 15:26. என் கட்டளைகளையும் நியமங்களையும் கவனமாய் கேட்டு அதன்படி நடந்தால், that's the point. என் கட்டளைகளையும் நியமங்களையும் கவனமாய் கேட்டு அதன்படி நடந்தால், எகிப்து தேசத்திற்கு அனுப்பின எந்த கொள்ளவியாதியையும் நான் உன்னில் அனுப்ப மாட்டேன், இல்லை என்றால் அனுப்புவேன். நீ கீழ்ப்படியாவிட்டால் அனுப்புவேன். ஏன் இந்த நிலைமைகள்? ஏன் இந்த கவலைகள்? நீங்கள் பிரமாணங்களை உட்கொள்ளுவதில்லை, வேத வசனத்திற்கு செவி கொடுப்பதில்லை, கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. கர்த்தரின் சப்தத்துக்கு ஆமேன் சொல்லி அதன்படி நடக்க பழகி பாருங்க. கர்த்தருடைய வலதுகரம் உன்னோடு இருக்கும். உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை தோளிலே சுமப்பார். ஒரு குழந்தையை போல் இடுப்பிலே வைத்திருப்பார். கண்மலையில் வைத்து தீரும் வரைக்கும் அவர் உன்னோடு கூட பயணம் செய்வார். தாவீதை பாருங்கள், திருமணம் செய்து கொள்ளுகிறான். சவுலனுடைய மகளை காட்டிலே ஆடி மேய்த்தவன், தன் தகப்பனுக்கு வேண்டாதவன். ஆனால் கர்த்தருக்கு வேண்டும் என்றார். அரண்மனையிலே மருமகனாக மாற்றினார். ஆனாலும் அரண்மனை பிரவேசம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. உயிர் பயம் ஏற்பட்டு தன்னுடைய மாமனாரனுடைய அம்புகளுக்கு தப்பி, மரண பயம் ஏற்பட்டு வனாந்தரத்திற்கு தங்கியிருக்கும்படி கர்த்தர் சிறிது காலம் தாவீதை அனுமதித்தார். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, இஸ்ரவேலின் வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, சவுலுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, இழப்பும் உண்டு. எஸ்தருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. ஆனாலும் ஜெயமெடுத்தார்கள். யாரும் தற்கொலைக்கு ஓடவில்லை, யாரும் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கவில்லை. எத்தனை துன்பம் ஆபிரகாமுக்கு! சொந்த தேசத்தை விட்டு வந்தான், பரதேசியாய் தேசத்தில் சுற்றித்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். பரதேசியாய் சுற்றித்திருந்த தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையிலும் துன்பம், அவனுடைய வாழ்க்கையிலும் துன்பம். ஜீவிதம் அவனுக்கும் கசந்தது. தன் மனைவியை பிரியும் வேலை கூட வந்துவிட்டது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் மகாபரி அதிசயங்களை செய்து மனைவியை கூட பரிசுத்தமாய் பாதுகாத்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அவளிடத்தில் சயனிப்பதற்கென்றே ஒரு ராஜா ஆயத்தமான பொழுது அரண்மனையிலே தோன்றி, இவள் தீர்க்கதரிசியின் மனைவி என்று அடையாளமாக சொன்னார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே இறங்கி பரிசுத்தமான பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு புறப்பட்டு வந்த ஒரே கர்த்தர், ஒரே தேவன், நம் தேவன், யாக்கோவின் தேவன்.
அவர் இருக்கும்போது எதற்கு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தீர்மானித்துக் கொள்ளுகிறீர்கள்? அறிஃபுல் நான் முடிந்து போய்விட்டதா உலகம்? இன்றைக்கு துக்கம், நாளைக்கு சந்தோஷம். துக்கம் என்றைக்கும் நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. தட் இஸ் லைஃப். இரவும் வெளிச்சத்தை போல் துக்கமும் இன்பமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நீ வாழ பழகிக்கொள். துணைக்கு கர்த்தரை பிடித்துக்கொள். முள்காடா இருக்கட்டும், சவக்காடா இருக்கட்டும், சத்துருன் போராட்டமா இருக்கட்டும், பிசாசுடைய வல்லமைகளா இருக்கட்டும், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் எல்லாவற்றிலும் தப்புவிக்கவும் உன்னை காக்கவும் அவர் சர்வ வல்லவர். அவர் ஜீவிக்கிற தேவன், செத்து போன தேவன் அல்ல, உண்டாக்கப்பட்ட தேவன் அல்ல, உருவாக்கப்பட்ட தேவனும் அல்ல. உலகத்தை உருவாக்கின தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். ஆர் யூ சேலஞ்ச்? அவர் இருக்கிறாரா இல்லையா என்று விசுவசித்து பார். சமுத்திரம் தலைக்கு மேல வரலாம், ஆனா கர்த்தர் உன் கூடவே இருந்தால் அது அடங்கி போவன் காலடியில் இருக்கும். கடல் மலையை போல இருக்கலாம், எக்காலத்திலும் கடல் அடைப்பதற்கு வழியே இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள். ஆகவே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நீ தீர்மானிக்கலாம். என்னது கடன் அடைப்பதற்கு இனி எனக்கு திராணி இல்லை, ஆனால் உன் கடனை அடைப்பதற்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு திராணி உண்டு என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் என்னால் கூடும், என்னால் கூடாது, என்னால் கூடாது என்று சொல்லாதே. எனக்குள்ள இருக்கிற தேவனால் கூடும் என்று சொல்லு. எந்த கடன்காரனையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தி. எத்தனை சட்டங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நீ கடனாளி, நாளைக்கு நீதான் முதலாளி என்பதனையும் மறந்து விடாதே. ஆனால் ஒன்று, ஏன் ஏன் இவைகள், எதனால் இவைகள், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், இதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் நீ இடரல் அடைந்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் பாவமா? அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உன் பாவத்தை கர்த்தர் கழுவினார் என்று பொய் சொல்லி உன்னை நரகத்துக்கு அனுப்புவார்கள். உன் பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. திரும்பவும் திரும்பவும் நான் சொல்லுகிற காரியம் அதுதான். உன்னை கர்த்தர் அடித்து கொல்லும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. நீ ஒரு பாவ கிடங்கு. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு. ஆனாலும் ஏன் இந்த பாவங்கள் உன்னை விட்டு நீங்கி போகவில்லை? ஆராய்ந்து பார். கீழ்ப்படியாத பிள்ளைகளையே அழித்து போடுகிற தேவன், பொய் சொன்ன அனானியா சப்பீராவியை கொன்று போட்ட தேவன், காணிக்கைகளில் குறைபட்ட பொழுது காயினையே சபித்த தேவன். எங்கே நீ இடரல் அடைந்திருக்கிறாய்? ஆராய்ந்து பார். உன் வாழ்க்கையில் பாவம் பின்தொடர்ந்து இருக்கிறது, சாபமும் பின்தொடர்ந்து இருக்கிறது. இதை கர்த்தர் கழுவினார் என்று சொன்னால் அது பொய். கல்வாரி சிலுவையில் நின்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே என்று பிதாவிடத்தில் பரிந்துரை செய்தாரை தவிர இவர்களை நான் மன்னித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை.
மன்னிக்க வேண்டிய தேவனே சொல்லவில்லை. காட்டிக் கொடுத்த யூதாசை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, அவன் மனம் திருந்தினான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதை பார்த்து சிறைப்பட்டு போன பொழுது தான் செய்த செயலுக்காக மனம் திருந்தினான், மனம் வருந்தினான், கதறினான், கதறி அழுதான். கர்த்தர் மன்னித்தாரா? நெவர். மன்னித்திருந்தால் அவன் பிழைத்திருப்பான். அவன் செத்து போனான், தூக்குப்பிடி செத்தான். சொன்னார்ல, முன்னாடியே சொன்னார்ல, நீ பிறவாமல் இந்த நலமாய் இருக்கும் என்று அன்றைக்கே சாவை தீர்மானித்தார். மன்னிப்பல்ல. ஆகவே பிரியமானவர்களே, மனம் திருந்துகிறவர்களுக்குத்தான் மன்னிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எங்கே போய் மனம் திருந்தினாய்? விபச்சாரம் செய்திருக்கிறாய், இயேசு கழுவினார் என்று சொல்லி அலைகிறாய். அதற்கு மணி அடிக்கிறார்கள் அநேக அந்தி கிறிஸ்துக்குரிய ஊழியக்காரர்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதென்று. பிரமாணத்தை கை கொள்ளாத உன்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? என்றைக்கு விபச்சாரத்தை விட்டாய்? என்றைக்கு இச்சைகளை விட்டாய்? என்றைக்கு பொய்யை விட்டாய்? இல்லையே. நன்மை செய்தாயா? ஏழைக்கு கொடுத்தாயா? இல்லாதவனுக்கு கொடுத்தாயா? முடவனுக்கு கொடுத்தாயா? கேட்டா எனக்கே இல்லை என்று தானே சொல்லுவாய். கர்த்தருக்கு கொடுத்தாயா? தசமோகம் கொடுத்தாயா? பொருத்தனைகளை செலுத்தினாயா? உனக்கு உண்டாகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தாயா? உபாகமம் 12:17 நீ பின்பற்றினாயா? உபாகமம் 12:13 நீ பின்பற்றினாயா?